பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு அதிசார பயிற்சி பற்றி பார்க்கலாம். வழக்கமாக குரு பகவான் ஒரு ராசியில் 12 மாதம் சஞ்சாரம் செய்வார். இப்போ மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். ஆனால் திடீர்னு அக்டோபர் 18லேருந்து தன்னுடைய சஞ்சாரத்தில் வேகத்தை கூட்டுகிறார். அதிசாரமாக வேகமாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய வேண்டிய குரு பகவான் கடக ராசி வரைக்கும் வேகமாக போயிடுறார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த வேகம் அப்படியே அதிசாரமாக சாதாரணமாக போகிற வேகத்தை விட கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு சென்று கடக ராசியை சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 3ஆம் தேதி திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு வக்கர நிலையில் திரும்ப மிதுன ராசியை நோக்கி நகர்ந்து வருகிறார். இந்த 45 நாட்கள் குரு பகவானுடைய அந்த வேகமான சஞ்சாரம், அதன் பிறகு அந்த குரு பகவான் திரும்ப வருகின்ற போது வக்கர நிலையில் தருகின்ற பலன்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற பதிவு. 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து பார்க்குறப்போ குருவோட பார்வை கோடி நன்மையை தரும், எல்லா தோஷங்களையும் விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மிதுன ராசியிலேருந்து 5வது பார்வையாக துலாம் ராசியையும், 7வது பார்வையாக தனுசு ராசியையும், 9வது பார்வையாக கும்ப ராசியையும் பொதுவாக இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தில் குரு பகவான் பார்ப்பார். ஆனால் இப்போ தான் அதிசாரமாக அவர் கடகராசிக்கு போயிடுறாரு. மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு போகிறதுனால அந்த கடகராசியிலேருந்து 5வது இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். 7வது ராசியான மகரத்தை பார்க்குறார். 9வது ராசியான மீனத்தை பார்க்குறார். அப்போ அந்த குருவோட பார்வை சற்று மாறுபடுகின்றது. குருவோட அந்த வேகமான அந்த நகர்வு அப்படிங்கிறது சற்று மாறுபட்ட பலன்களை தரும். இதுவரைக்கும் மிதுன ராசியிலேருந்து சஞ்சாரம் செய்து பலனை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஒரு 45 நாட்கள் கடகராசியிலேருந்து தன்னோட சஞ்சார பலன்களை தர இருக்கின்றார். இந்த மாறுதல்கள் எப்படிப்பட்ட பலனை 12 ராசிக்கும் தரும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, இப்போ நம்ம குரு அதிசாரம் 2025 கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்தவரை இதுவரைக்கும் 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ 6வது வீட்டுக்கு வரப்போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலேருந்து ருணருத்ர ரோகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவாக குருவை பொறுத்தவரை 3, 4 ஆகிய இடங்களை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே நல்ல பலன்களாக இருக்கின்ற காரணத்தை பார்க்கலாம். அதைவிட மிக முக்கியமானது குருவோட பார்வை. இந்த குரு அதிசார பயிற்சியின் காரணமாக குருவோட பார்வை என்பது கும்பராசியை பொறுத்தவரை 2, 10, 12 ஆகிய இடங்களில் விழும். இது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த 2வது வீடு அப்படிங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அதே நேரத்தில் படிப்பு, தலை பற்றி சொல்லுகின்ற இடம், இதெல்லாம் பார்க்குறப்போ ஜாதகருக்கு அந்த 2வது வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாயிடும். குருவோட பார்வை கிடைக்கிறதில்ல, எல்லா தோஷங்களும் சரியாயிடும்.
பண வருமானம் நிறையா இருக்கும், கையில் பணம் புரளுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி தலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், தலைவலி ரொம்ப நாளாக இருக்குது ஏன்னே தெரியல அப்படின்னா இந்த நேரத்தில் அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம். இந்த 45 நாள் தலைவலி சரியாக போகும்னு சொல்லலை, இந்த நேரத்தில் அந்த தலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் மிக அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி படிப்பு சம்மந்தமாக மேல்நாட்டுக்கு போய் படிக்கலான்னு இருக்கேன், வீட்டில் வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா அந்த வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அந்த ஜாதகருக்கு ஏற்படும். கும்பராசியை பொறுத்தவரை பொதுவாக அவர்கள் தங்களுடைய ஏதாவது ஒரு துறையில் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கின்றார் என்றால் அதில் மிக 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 ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கையாக இருப்பார். அது பற்றி யாராவது விமர்சனங்கள் செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அந்த இடத்தை விட்டே போயிடுவார். அந்த மாதிரி கும்பராசி ரொம்ப சென்சிட்டிவான ராசி. அவர்கள் இந்த காலகட்டத்தில் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்வது, வேலைக்காக வெளிநாடு செல்வது இதெல்லாம் நடக்கும். அதே நேரத்தில் 2வது வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு குழப்பம், குடும்பத்தில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு இருந்த பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் சரி செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியாக முடியும், உங்களுக்கு நன்மையாக முடியும். குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை நிரந்தர தீர்வுகளை காணுகின்ற ஒரு நல்ல நேரம் இது. சில பேருக்கு திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டமாக இருக்கலாம். அதே நேரத்தில் குழந்தை பிறப்பதற்காக நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைக்கும். 10வது வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார். 10 என்பது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை விஷயமாக, வேலை மாற்றம் அல்லது வேலை கிடைக்கிறவங்க, வேலை தேடுறதுக்காக இருக்கிறவங்க, கவுன்சிலிங் போய் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம். அலுவலகத்தில் ஏதாவது வேலை சம்பந்தமாக ப்ரமோஷன், பதவி உயர்வு, இல்லை மேலதிகாரியோட ஏதாவது வாக்குவாதம், அவரோட ஏற்பட்ட சண்டைகள் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாறும். உங்களோட அலுவலகம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரி செய்து கொள்ளுகின்ற முயற்சியில் ஈடுபடணும். ஏன்னா உங்களுடைய இந்த நேர முயற்சியானது வெற்றியாக மாறும், உங்களுக்கு சாதகமாக மாறும். பொதுவாக 10ங்கிறது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம், ஆனால் வேலை சம்பந்தமான அழுத்தங்களை சொல்லுகின்ற இடம். வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், வேலையில் உங்களுக்கு யாராவது தீமைகள் செய்து உங்களுக்கு பின்னாடி ஏதாவது சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கின்ற நேரம். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களை இப்போ நீங்கள் முன்னெடுக்கணும். தொழிலில் ஏதாவது மாற்றம் அல்லது தொழிலில் ஒரு விஸ்தீரணம் பண்ணணும், வேலை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணணும், அதெல்லாம் பண்ண வேண்டிய நேரம் இது. அதே நேரத்தில் உஷ்ணம் சம்பந்தமான அல்லது நெருப்பு சம்பந்தமான, சூடு சம்பந்தமான தொழில்கள் செய்கிறவர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தங்க நகைகள் செய்கிறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மேலும் உஷ்ணம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். உங்களுடைய சிகிச்சை வெற்றியாக மாறுகின்ற ஒரு நேரம். உங்களுக்கு இது மருந்து வேலை பண்ணும். இப்போ தான் நீங்கள் மற்ற நேரத்தில் எடுத்துட்டால் ஓரளவுக்கு சரியாகும் என்றாலும் இந்த நேரத்தில் 100% அது சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே கால் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதை செய்கின்ற ஒரு காலகட்டம், அல்லது அந்த கால் மூட்டு சம்பந்தமாக உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்யணுன்னாலும் இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது. அடுத்து 12வது வீடு ஜாதகருடைய வீரியம், ஜாதகருடைய விரயம், தூக்கமின்மை, அலைச்சல்,
வெளிநாடு போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் முதலீடு பற்றியும் சொல்லக்கூடிய இடம் 12வது இடம். ஆகவே கும்பராசி அன்பர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம இருக்கிற பணத்தை எப்படி சேஃப்டி பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமேயானால் அதற்கான முயற்சிகளை இப்போ பண்ணுங்கள். இது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். வெளிநாடு போகணும், படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ போகணும் அப்படின்னா அந்த முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற காலம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டு முயற்சிகளை எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது பயணம் போகணும், நமக்கு எதாவது டூர் போகணும், ரொம்ப போர் அடிக்குது, வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் வெளிநாடு சென்று அல்லது ஏதாவது பயணங்களை திட்டமிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பரிகாரமாக பாத யாத்திரை போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பாத யாத்திரை சென்று வருகின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றிகரமாக மாறுகின்ற காலகட்டம். உங்கள் கால் பாதத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதற்கான சரியான சிகிச்சை செய்ய வேண்டிய நேரம் இது. கும்பராசியை பொறுத்தவரை குரு பகவானோட இந்த அதிசார பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை தருகின்ற வாய்ப்பாகத்தான் இருக்கும். 5வது வீட்டை விட குரு பகவான் 6வது வீட்டில் ஓரளவிற்கு நன்மைகளை அதிகமாக தருகின்ற சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். பரவாயில்ல, இருக்கிறத விட பெட்டராக இருக்கிறதுனால இந்த 45 நாட்களை சந்தோஷமாக கழியுங்கள். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.